மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எளிய உவமைகள் மூலமாக, சிறு கதைகள் மூலமாக பெரிய கருத்துக்களை மக்களுக்கு போதிக்கிறார். ஒருவேளை கிராமப்புறங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பயிர்ந்து கொள்ள வேண்டுமானால் நகர்ப்புறங்களிலே அலுவலர்கள் ஆற்றுவது போடலாமல் அந்த மக்களுக்கு புரிய மனமாக அந்த கிராமப்புற மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லி அதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பெரிய காரியங்களை போதிப்பது போல இயேசு கிறிஸ்து எப்போதுமே பெரிய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது சிறு கதைகள், ஓமைகள், வாழ்க்கையோடு ஒன்றித்து மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லித்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் போதித்தார். நானே திராட்சை செடி என்று சொல்கிறார். பாலஸ்தீன நாட்டில் எங்கு பார்த்தாலும் திராட்சை செடிகள் அதிகமாக இருக்கின்றபடினால் நானே திராட்சை செடி என்று சொல்லி திராட்சை செடியோடு ஒப்பிட்டு தன்னை சொன்னால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். நானே உலகத்திற்கு ஒளி என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்கிறார். ஒளியை குறித்து எல்லோரும், வெளிச்சத்தை குறித்து, சூரிய வெளிச்சத்தை குறித்து எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அதை குறித்து சொல்கிறார். நானே வாசல், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு வாசல் உண்டு. நானே வாசல் என்று சொல்லி வாசலை சொல்லி ஓமையாக அவர் கருத்துக்களை போடுகிறார். அதே போல நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பதிலே வல்லவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஓமை பாலஸ்தீன நாட்டிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பனையும் மிக எளிதாக பாலஸ்தீன நாட்டிலே பார்க்கலாம். மலை சரிவுகள் நிறைந்த அந்த பகுதியிலே எங்கு பார்த்தாலும் புல்வெளிகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஆடுகள் கூட்டம் கூட்டமாக செல்வதும் அவைகளை மேய்க்கக்கூடிய காரியம் எல்லோரும் காணக்கூடிய, எல்லோருக்கும் பழக்கமான ஒரு காரியம். எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை சுட்டி காட்டி நானே நல்ல மேய்ப்பன். ஒருவேளை இந்த நானே நல்ல மேய்ப்பன் ஓமையை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஒருவேளை ஒரு மலை சரிவிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்து அந்த மலை சரிவிலே மக்கள் கூட்டமாக இருந்து ஆண்டவர் என்ன போதிக்கிறார் என்பதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த மலை சரிவிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த மலை சரிவின் ஒரு பகுதியிலே ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் அந்த மேய்ப்பனையும் சுட்டி காட்டி அங்கு ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிறான். அவைகள் ஆடுகள், அந்த ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பன். ஆனால் நானும் நல்ல மேய்ப்பன். அவர்களெல்லாம் சாதாரண மேய்ப்பர்கள், ஆனால் நானும் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லணுமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நல்ல மேய்ப்பன் பகுதியை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நமது நாட்டிலே மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கும் பாலஸ்தீன நாட்டிலே ஆடுகளை மேய்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம நாட்டில் எப்படி மேய்ப்பர்கள் ஆடுகளை எப்படி மேய்ச்சி போவோம்? ஆடு எங்கே போகணும்? முன்னாடி போவோம். மேய்ப்பன் எங்கே போவாரு? பின்பக்கமாக ஒரு பெரிய கம்பை வைத்துக் கொண்டு ஆடுகளை ஊட்டி கொண்டே செல்லும். ஆடுகள் முன்னால் போகும், மேய்ப்பன் பின்னால் வருவது நமது நாட்டில். ஆனால் பாலஸ்தீன நாட்டிலே நேர்மாறாக நடைபெறக்கூடிய காரியம். ஆடுகளின் மேய்ப்பன் முன்னாலே செல்வான், ஆடுகள் பின்னால். நம்ம நாட்டில் என்ன நினைப்பாங்க? நம்ம ஆடு மேய்ப்பன் முன்னால் போனால் ஆடு என்ன ஆகும்? பின்னாடி வர ஆடு யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பின்னாடி வரக்கூடிய ஆடு வேற எங்கேயாவது போய்விடும் என்று சொல்லி நம்மளுடைய கருத்து. ஆட்டுக்கு பின்னாடி வரதான் நல்லது, ஆடுகள் எங்கு போகிறது என்று சொல்லி பார்த்து கொண்டு மேய்க்கலாம் என்று நினைப்பது நம்முடைய கருத்து. ஆனால் இந்த பாலஸ்தீன நாட்டிலே இந்த மேய்ப்பன் ஒரு போர் வீரனுக்கு சமமாக கருதப்பட்டார். ஆடுகளுக்கு வரக்கூடிய மிருகங்கள், காட்டு மிருகங்கள் ஆடுகளை காக்க வருமானால் முதலாவது அந்த தாக்குதலை நான் சந்திப்பேன். இந்த ஆடுகளுக்கு வரக்கூடிய தீங்கு ஏதாவது வருமானால் அதை நான் முதலாவது சந்திப்பேன் என்று சொல்லி ஆடுகளுக்கு முன்னாக செல்வது இந்த பாலஸ்தீன நாட்டிலே மேய்ப்பனுடைய கடமையாக இருக்கிறது. எனவேதான் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10:4. அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவர்களுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு
பின் செல்கிறது. ஆடுகள் பின் செல்கிறது, மேய்ப்பன் முன்பாக செல்கிறார். இதுதான் பாலஸ்தீன நாட்டிலே ஆண்டவர் இந்த ஆடுகள் மேய்க்கக்கூடிய மேய்ப்பனை குறித்து, நானே நல்ல மேய்ப்பன், நான் உங்களுக்கு முன்பாக செல்கிறேன், நீங்கள் எனக்கு பின்னாக வாருங்கள் என்று சொல்லி ஒரு போர் வீரனை போல மேய்ப்பன் செயல்படுகிறார்.